கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திட்டத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சகல காரியங்களும் அவை நன்மைக்கு ஏதுவானவைகள்தான். நமக்கு தற்காலத்திலே அது ஒரு தீமையாக தெரியலாம், ஆனால் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்தது அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவர் அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே நாம் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவர் முன்குறித்திருக்கிறார். அதை காட்டிலும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறாராம். ஆகவே அந்த அழைப்பிலே நாம் நிலை நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை ஒரு முறை அழைத்தார் என்றால் அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறி போவதில்லை. ஒரு விசை சொன்ன காரியத்தை தேவன் இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல என்று யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை அழைத்தாரானால் நிச்சயமாகவே நாம் அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு நாளும் நம்முடைய அழைப்பு மாறி போவதில்லை. இங்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளின்படியோ நம்முடைய தகுதியை பார்த்தோ தேவன் நம்மை இரட்சிக்கவில்லை, நம்மை அழைக்கவில்லை. ஆகவே அவருடைய கிருபையின்படி நம்மை இரட்சித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒரு நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை விருதாவாக்கி விடக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இங்கு பேதுருவை குறித்து நாம் பார்ப்போமானால் இந்த பேதுரு இயேசுவோடு கூட இருக்கிற நல்ல சிலாக்கியத்தை பெற்றிருந்தான். ஆனால் தன்னுடைய மரண நேரம் வரும்பொழுது பேதுருவிடம் இயேசு சொன்னார், நீ இப்பொழுது வர வேண்டாம் என்று. ஆனாலும் இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவன் கூட போனான். மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக போகவில்லை. ஆனாலும் சூழ்நிலை தேவனுடைய திட்டத்தின்படியே அங்கு அவன் மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் தான் உயிர் தெழுந்த பின்பு இயேசு சொல்லுகிறார், இதை சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி உட்பட்ட ஒரு மறு வாய்ப்பு பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆனால் யூதாசுக்கு அந்த மறு தருணம் கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்கும் மறு தருணம் கொடுக்கப்படும் என்பது நிச்சயமில்லை. ஆகவே நமக்கு தேவன் பாராட்டின கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிதியோன் சந்தேகப்பட்டான், ஆனாலும் அவனுடைய அழைப்பு மாறவில்லை. மோசே முடியாது என்றான், ஆனாலும் அவனுடைய அழைப்பு மாறவில்லை. சவுல் என்னால் முடியாது என்று ஒழித்து கொண்டான், ஆனாலும் அழைப்பு மாறவில்லை. ஏசாயா நான் வேண்டாம், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்றான், ஆனாலும் அவன் மேல் வைத்த தேவ அழைப்பு மாறவில்லை. ஆகவே நாமும் அநேக நேரங்களிலே தடுமாறுகிறோம், தடம் புரண்டு போகிறோம். ஆனாலும் இன்றும் நிலை நிற்கிறோம் என்றால் அது தேவன் நம்மை அழைத்த அழைப்போம், தேவன் பாராட்டின கிருபையுமே தான். ஆகவே தேவன் மேல் வைத்த அந்த அன்பை நாம் ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு நமக்கு ஏற்படுகிற சகல காரியங்களும் நன்மைக்கு எதுவாக என்று சகித்து கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய என்ற வேத வார்த்தையின்படி எங்களை அழைத்த தேவன், இம்மட்டும் நடத்துகிற தேவன், உடைய பரம அழைப்பிற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் ஆகும்படி எங்களை தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய கிருபை இன்னும் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.